Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 376 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த குமா சடனா வந்து அந்த பைரட் கூட்டத்தை லைட்டா ஒரு டிச்சு பண்ணிட்டு நேரா நம்ம ஜோரோ முன்னாடி வந்து நின்னால எதுக்கு அவங்கிட்ட இருந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ண போறானாமா. நம்ம ஜோரோ அதுக்கெல்லாம் அசர்றான் ஆளா, வாடா ஒரு கை பாத்துறேன்னு சும்மா கெத்தா நின்னுட்டு இருப்பான். இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா பதறிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் தொட்டாம அடிச்சானே, அவங்களே எந்த ஒரு அசைவும் இல்லாம பேனு கிடப்பாங்க. நெஞ்சில பார்த்தா கரடி ஏறி மீச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நாளா கூட இருந்தவங்க இப்படி திடீர்னு அடி வாங்கி பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தவன வண்டையா அவனை புடிச்சு திட்டுவாங்க. அவன் எல்லாம் மனுஷனா இல்ல மாடா, என்ன பண்ண அவன் தொட கூட இல்ல. ஆனா அதுக்குள்ள இந்த நிலைமையா, அவனுக்கு என்னதான் எபிலிட்டி, ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்க மாதிரி கத்துவானுங்களா. லோலா பார்த்துட்டு அவெல்லாம் மோசமானவங்களையே முக்கியமானவன்டா. பல வருஷமா அந்த இருட்டான காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருந்தாங்க. இப்பதான் முறியாவை காலி பண்ணிட்டு வெளி உலகத்தை பார்க்கலான்னு ஆசாசியா வெளியில கிளம்புனாங்க. ஆனா அதை தடுக்க திடீர்னு வார்லாடே ஒருத்தன் எதிர்த்தால வந்து நிக்கிறான்னா அதுல எந்த டவுட்டும் வேண்டாம், கண்டிப்பா அவன் நம்மள கொல்லத்தான் போறான் அப்படின்ட்டு ரொம்ப பீதியோட சொல்லுவான். இங்க நம்மளுங்கெல்லாம் என்ன இவன் இவ்வளவு வேகமா இருக்கான்னு அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்நேரம்னு பார்த்து லூஃபி வேற மயக்கத்துல இருக்கான். அவன் முழிச்சிருந்தா கூட ஏதாச்சும் பண்ணி அவனை காலி பண்ணுவான். இப்ப என்ன ஆக போதோ தெரியல. ஆனா அந்த பைரட்ஸ்ங்க நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த முரியாவோட பயங்கரமான பேட்டிலேயே இறங்கி கொடூரமா கொலவெறித்தனமா சண்டையை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. சோ மறுபடியும் அவங்க இப்படி ஒரு சண்டை போடுறாங்கன்னா அவங்க ஜெயிச்சா கூட சாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆப்பனன்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே. நாங்கெல்லாம் சண்டை போடாம இன்னும் ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்கிறோம். இவன் வார்லாடா இருந்தா என்ன, கார்லாடா இருந்தா என்ன, இவனை நாங்களே காலி பண்ணிடுறோம். மொரியா ஓர்ஸோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவன் ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல. அடிக்கிற அடியில ஆத்தாடி அம்மாடின்னு திருச்சு ஓட போறான்னு சொல்லி எல்லாம் வெறி கொண்டு நிப்பாங்க. ஜோரோ தெளிவா சொல்லிடுவான், நீங்க ஒன்னும் பிளக் பண்ண வேண்டாம், பேசாமல் வாயை மூடிக்கொண்டு பின்னாடி போகும். ஏன்னா அவன் சண்டைக்கு என்னைய தான் கூப்பிட்டான், கேட்டீங்கல்ல. சோ நானே அவன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி ஒண்டியால நின்னு சண்டை போட போறேன், எனக்கு எந்த ஒரு பேக்கப்பும் வேண்டான்னு கெத்தா சொல்லுவான். அப்ப ஜோரோவோட கண்ணை பார்க்கணுமே, அப்படி ஒரு வெறி. எல்லாருமே ஒரு செகண்ட் மிரண்டுருவாங்க. பின்ன இவ்வளவு பெரிய சண்டையை முடிச்சதுக்கு அப்புறம் பையன் கெத்தா சண்டை போட மறுபடியும் போய் நின்னுட்டு இருக்கான்ல. அப்புறம் என்ன ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. குரு 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 குருன்னு சண்டை போறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் லுக் விடுவானுங்களோ அதே மாதிரி லுக் விட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குமா பார்த்துட்டு, நீயும் சரி உன் க்ரூ மெம்பர்ஸும் சரி எல்லாரும் புகழ்ற அளவுக்கு பயங்கரமா வளர்ந்துட்டீங்க. நான் கேள்விப்பட்டேன் ஸ்டார்ஹேட்டோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்கில்லான ஆளுங்கன்னு, அது உண்மையான கேப்பான். உடனே ஆமா ஆமான்னு சொல்லி எல்லாம் வெக்கப்படுவாங்க. எந்த மாதிரி நிலைமையில எப்படி வெக்கப்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா. லோலா வண்டியா திட்டுவா, ஏண்டா எவ்வளவு பெரிய சண்டை நடக்க போது எல்லாம் வெக்கப்பட்டு இருக்கீங்க, என்ன கரும வேணாலும் பண்ணுங்க, அந்த கன்றாவியை மட்டும் பண்ணாதீங்கன்னு திட்டிட்டு போவா. இப்ப என்னன்னா நம்ம ஆளுங்க நிறைய இடத்துல போய் வேற லெவல்ல கலவரம் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல. அதனால இந்த டீமோட லீடர் லூஃபி மட்டும் இல்ல, மொத்த க்ரூ மெம்பர்ஸ்க்குமே பேரு ஓவர் த டைம்ல பிச்சுக்கிச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. சோரோ அதை பத்தி எல்லாம் எதையுமே கண்டுக்காம சண்டை போடுறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருப்பான். ஆனா உசோப்ப பார்த்துட்டு, வேணாண்டா லூசுத்தனம் பண்ணாத, அவங்கிட்ட மோதுனா நாடி நரம்பு எலும்புன்னு உள்ள இருக்க மூல முடுக்கு எல்லாத்தையுமே செதைச்சு விட்டுருவான். அதனால நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம்பா. ஜோரோ கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்து இவன் சண்டை போடாம எஸ்கேப் ஆகி போனானா இவன் பயந்த மாதிரி ஆயிராதா. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல பிரச்சனைங்கிற மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது யாராச்சும் வந்து என்ன காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ இதெல்லாம் காரணமா சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. நான் இப்ப செத்தேன்னா என்னோட எபிலிட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிட போகுது, அவ்வளவுதான். சோ எல்லாம் கம்முன்னு இருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன்னு டூ ஸ்வாட் ஸ்டைல்ல செம்ம வேகத்துல வெட்டுவான். கத்திய எடுக்கிற வரைக்கும் தான் நிப்பான். ஆனா அடுத்த செகண்ட் வெட்டு மட்டும் தான் விழுமே தவிர ஆள் அங்க இருக்க மாட்டான். செம வேகம். சொல்ல போனா ஜோரோ வெட்டினதுல அங்க இருக்க பாறையெல்லாம் தெரிச்சிரும். இவன் எங்க போனான்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி கேஷுவலா கையை தூக்கிட்டு நின்னுட்டு இருப்பான். என்ன இவ்வளவு வேகமா இருக்கான்னு பார்த்து பதறும் போதே ஓங்கி ஒரே அடி, ஜஸ்ட் மிஸ்ல ஜோரோ பல்ட்டிய போட்டு எஸ்கேப். அவன் மட்டும் மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா. கொஞ்சம் அங்க பாருங்க, கரடியோட கையச்சு மாதிரியே இல்ல, எத்தா தண்டி ஓட்ட. பேசாம குழி தோன்றதுக்கு இவனை கூட்டுக்கலாம் போல. அடுத்து ஜோரோக்கு நேரா கை நீட்டி ஒரு அடி அடிப்பான். அந்த கையோட போர்ஸ் வேகமா ஜோரோவை அடிக்க வரும். செஸ்ட்ல நகர்ந்துருவான். அதுக்கே பின்னாடி இருக்க 3-4 பாறைய ஓட்டையா போட்டுக்கிட்டு போவோம். அந்த அளவுக்கு பவர். என்னதான் ஜோரோ எஸ்கேப் ஆனாலும் அதோட லைட்டா ஓரம் அவன் நெத்தில அடிச்சிருச்சு போல பைய சுருண்டு அடிச்சு வந்து விழுவான். உசோப்பு உடனே தொண்டைகளியே கத்திட்டு இருப்பான். என்னன்னா அந்த தடிமாட்டு பையக்குமா அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே இன்னும் பண்ணல. ஆனா அதுக்குள்ளேயே ஜோரோ பயங்கரமா மூச்சு வாங்குறான். அப்படி என்னதான் அவன் எபிலிட்டி, ஜஸ்ட் அவன் அட்டாக் பண்ணா கரடியோட கை மாதிரி ஒரு மார்க் மட்டும் தான் வருது. ஒண்ணுமே புரியலையேன்னு கத்திட்டு கிடப்பாங்க. அப்ப அவன் கைய பாப்பாங்களா, அதுல கரடியோட கை மாதிரியே ஒரு அச்சு இருக்கும். எல்லாருமே பார்த்துட்டு அசந்துருவாங்க, என்னது இது ஹியூமனோட கையில எப்படி இப்படி ஒரு அச்சு வந்துச்சுன்னு. இங்க ஜோரோ வேற முடியாம முக்கிட்டு இருப்பானா, அவளதான் அவனை பொழந்துலான்னு அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் 36 பவுண்ட் பீனிக்ஸ்னு சொல்லி கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். சரி அவன் தான் வேகமா இருப்பானே, சட்டுன்னு இதுல இருந்தும் எஸ்கேப் ஆவான்னு பார்த்தா அந்த பவரை அவன் கைய வச்சு தடுப்பான். அது அப்படியே டைவர்ட் ஆகி அங்க நின்னுட்டு இருந்தானுங்களே பைரட்ஸ், அவனுக்கு மேல போய் அடிச்சு எல்லாம் திரி
சிரிப்பானுங்க. ஜோரோவோட அட்டாக்க வெறும் கைய வச்சு ரிப்பல் பண்ணிட்டானா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி எல்லாம் பண்ண முடியுமான்னு சாப்பர்லாம் பதறுவான். ஆனா ஜோரோக்கு இப்ப அவனோட எபிலிட்டி என்னன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்னன்னா அவனால எந்த ஒரு பவரையுமே ஈஸியா ரிப்பல் பண்ண முடியும். ஏன்னா இவன் தான் பாமேனாமா. ஏன்னா இவன் பாவ் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டிருக்கான். அப்படியே கைய காட்டுவான், ஆடி போயிருவாங்க. எது இவன் தான் பாமேனான்னு இவங்களுக்கே பார்க்க கடுப்பா இருக்கும். என்னங்கடா டெவில் ஃப்ரூட் இது, வித்தியாசமா கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் ஒரு டெவில் ஃப்ரூட்டாடான்னு காரிட்டு துப்புவாங்க. ரோபினுக்கு தெரிஞ்சு பூனைகளுக்கு இந்த மாதிரி கை இருக்கும், ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு அவ எதிர்பார்க்கல. பிராங்கி பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான், நீ வார்லாடா இல்ல புர்லாடான்னு. உன் பவரை கேட்டா அந்த அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய பிஸ்தா மாதிரி தெரியலையே, அசால்ட்டா தட்டி தூக்கி எல்லாம் போலாங்கிற மாதிரி சொல்லும் போது அவனோட கையை நீட்டு அவன் பவரை யூஸ் பண்ணுவான். அந்த ஷேப்லயே பிராங்கி நெஞ்சில வந்து ஒரு அடி. எல்லாம் பார்த்து அப்படியே மிரள பையன் அப்படியே பிளைங்ல ரத்தம் திருச்சடிச்சு போய் விழுவான். இத்தனைக்கும் அந்த வில்ல பையன் அவன் கையை மட்டும் தான் நீட்டி இருக்கானே தவிர வேற எதுவும் பெருசா பண்ணவே இல்ல. அதுக்குள்ளேயே அவனுக்கு அப்படி ஒரு நிலைமை. உடனே அந்த குமா பிராங்கியை பார்த்துட்டு, எப்பா சைபர் பிராங்கி, என் அட்டாக்க கூட தாங்க முடியேன்னு கிண்டல் பண்ணுவான். இங்க சாப்பர் போய் பிராங்கி அப்படியே உசுப்புன்னு உசுப்பி விட்டு பார்ப்பான். அவன் என்னடான்னா பயங்கரமா மூச்சு விடுவான். நெஞ்சில அவன் அடிச்ச மார்க்கே பதிஞ்சிரும். அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. உசோப்போ நமியும் ஆடி போயிருவாங்க. டைரக்டாவே பிராங்கி அடிச்சு தெறிக்க விட்டானேன்னு. அப்புறம் தான் ரோபின் ஒன்னு நோட் பண்ணுவா, இவன் எப்படி அட்டாக் பண்றானா, காத்த ரிப்பல் பண்ணி அந்த ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்றான். இப்போ நார்மல் கேனான் பிராங்கி அட்டாக் பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிராங்கிக்கு இந்த அளவுக்கெல்லாம் வலி இருந்திருக்காது. அவனே கதறானா அப்ப மேட்டர் சீரியஸ் தான்பா. உடனே குமாவே அதை பத்தி என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுவான். இதுக்கு பேரு தான் பேட் கேனான். ஏற லைட்டோட ஸ்பீட்ல ரிப்பல் பண்ணி அட்டாக் பண்றானாமா. லைட்டோட ஸ்பீடுனா எவ்வளவு வேகம், அது ஒரு ஷாக் வேவா கிரியேட் ஆகும். அதை வச்சுதான் எல்லாத்தையுமே அட்டாக் பண்றானாமா. என்னதான் அவனே அவன் அட்டாக்க பத்தி சொன்னாலும் அதை தடுக்கிறதுக்கு அது கண்ணுல தெரிஞ்சா பரவாயில்ல, லைட் வேகத்துல வந்து அட்டாக் பண்ணா யோசிக்க கூட டைம் இருக்காது. ஜோரோ பாவம் முக்கிட்டு இருப்பான். இனி 2 அடி அடிச்சானா போதும், நம்மளும் மட்டதான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், 2 காலையை கீழே சும்மா ஸ்ட்ராங்கா ஓனி நின்னுட்டு, உன் டைம் முடிஞ்சது கண்ணா, உன்னை காலி பண்ண போறேன் பானா. ஜோரோ 3 கத்தியும் எடுத்து சண்டைக்கு ரெடியா நிப்பான். அவன் அப்ப 2 கையை நீட்டி த்ரஸ்ட் பேட் கனான்னு சொல்லி கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணுவான். ஒன்னு வந்து அடிச்சாலே பாடி பஞ்சர் ஆயிரும், இத்தனை வந்து அடிச்சா என்ன ஆகுறது. பட் இருந்தாலும் நம்மால அந்த அட்டாக் எல்லாத்துலயுமே பூந்து எஸ்கேப் ஆவான். எதுலயுமே சிக்கல, கிடைக்கிற கேப்ல எல்லாம் எஸ்கேப் ஆகி முன்னேறி போய்கிட்டே இருப்பான். எதுக்குன்னா அவனை பொழக்கிறதுக்கு. அப்படி பக்கத்துல போய் கத்திய வச்சு ஒரே வெட்டும் போது அவனோட அந்த கைய வச்சே தடுத்து அந்த கத்திய ரிப்பல் பண்ணி விடுவான். அவ்வளவுதான், ஜோரோ அட்டாக் பண்ண வந்த வேகத்திலேயே தெரிச்சடிச்சு போய் விழுவான். இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அட்டாக்கே ரிப்பல் பண்ணிட்டான் பண்ணாட பைய. ஜோரோக்கு அடிபட்டு ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிக்கும் போது சட்டனா முன்னாடி வந்து நிப்பான். உடனே ஜோரோ கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. இங்க தூரத்துல இருந்து பாக்குறவங்க எல்லாம் பயங்கரமா பதறுவாங்க. ஏன்னா இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஜோரோவை காலி பண்ணிடுவான். ஓரையே நம்மால உயிர் போற அளவுக்கு அடின்னு அடிச்சு பொழந்து கட்டினா அவனுக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த குமா ஸ்ட்ராங்கா இருப்பான். சொல்ல போனா இப்ப ஜோரோவுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா. உசோப் இருந்துகிட்டு, டே ஜோரோ தப்பிச்சிரு உன் பின்னாடி தான் இருக்கான்னு கத்துவான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி போய் நின்னுட்டு கையை நீட்டி போஸ் கொடுத்துட்டு இருப்பான் அட்டாக் பண்றதுக்கு தான். ஐயோ ஜோரோ செத்துறாரான்னு இவங்க 2 பேரும் பதறிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம சஞ்சயோட என்ட்ரி. 2 ரொட்டேஷனை போட்டு மூஞ்ச வந்து ஓங்கி ஒரு மிதிய வைப்பான். எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஐயா நம்ம தலைவன் களத்துல இறங்கிட்டான்டான்னு. அதுவும் எப்படி, அவன் மிதிக்கும் போது அவன் பாவ வச்சு தடுக்கலையாமா. அதனால அவன் மண்டை மூளை மாங்காய் குட்டல் கிட்டி நீ எல்லாமே தெரிய போது. இப்ப என்னடா பண்ணுவேன், மாங்காய் மண்டையான்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. இங்க ஜோரோ அதுக்கு மேல கத்துவான், ஏன்டா ஏன் சண்டையில குறுக்க வர்றா, வலிய விடுறா வெண்ணாம்பானா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜோரோ டக்குன்னு ஷாக் ஆயிருவான். என்னடான்னா அவன் மிதிச்ச மிதியில சஞ்சியே காலை புடிச்சிட்டு கீழே வந்து பொத்துன்னு விழுவான். இது வரைக்கும் சஞ்சி இரும்ப முதற்கொண்டு அடிச்சு தெரிய விட்டுருக்கான். அப்ப கூட அவனுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னதில்லை. ஆனா இப்ப அவன் மூஞ்ச மீச்சல என்ன ஆச்சுன்னு தெரியல, காலை புடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா வலிக்குதுன்னு கதறிட்டு இருப்பான். அந்த குமா கேஷலா பார்த்துட்டு, நீதான் பிளாக் ஃபுட் சஞ்சியா, உன்னை பத்தியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். உசோப்புக்கு கண்ணெல்லாம் பிதிங்கிரும். பின்ன சஞ்சியோட பவர்ஃபுல்லான கிக்கே அவனை எதுவும் பண்ணலன்னா அப்ப அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான். சஞ்சிக்கே ஒண்ணும் புரியல, இவ்வளவு ஹார்டா இருக்குன்னா அவன் மூஞ்சனை இரும்பாங்கிற மாதிரி கேட்பான். இந்த பைரட்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மூளையில ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிருவாயிலான்னு ஒரு சொட்டு நம்பிக்கையாச்சும் இருந்துச்சு. ஆனா இப்ப சண்டைய பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா எல்லாத்துக்குமே டெத் கன்ஃபார்ம், சீக்கிரமா கிரேவியார்ட்ல குளிய தோண்டி வச்சு நம்ம போய் படுத்துக்கலான்னு. அப்ப இந்த உசோப் என்ன பண்ணுவான், நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணுவானா. அதை அப்படியே பேர்டு மாதிரி பாஞ்சு அவனை அட்டாக் பண்ண போவோம். ஓ நீ தான் அந்த ஸ்னைப்பர் இருக்கீங்க இந்தான்னு சொல்லிட்டு அவன் பாவை யூஸ் பண்ணி அந்த நெருப்பை அப்படியே நம்மளுக்கு எதிராக திருப்பி விட்டுருவான். அது திருப்பி உசோப் மேலேயே வந்து ஒரு அடி. பையன் அப்படியே பேனு கருகி போன காக்கா மாதிரி ஆயிருவான். அதுவும் சாதா காக்கா இல்ல, அண்டங்காக்கா. இப்ப பிராங்கி முக்கிட்டு இருக்கான். சஞ்சி அடிச்சதுல அவனுக்கு காலே பஞ்சாயத்து ஆயிருச்சு. ஜோரோவும் போராடி பார்த்துட்டா அவனை தொட கூட முடியல. என்ன பண்ணலான்ட்டு எல்லாருமே பதட்டத்துல இருப்பாங்க. இப்ப இந்த பைரட்ஸுங்க என்ன சொல்லி புலம்புவானுங்கன்னா, அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அவனுங்களாலேயே அவனுக்கு எதிராக நின்று சண்டை போட முடியல அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம் கண்டிப்பா சாக போறோம்னு முடிவே பண்ணிட்டானுங்க. அப்ப அவன் ஜோரோவையும் சஞ்சியும் போட்டு தள்ளுறதுக்காக அப்படியே கொலவெறித்தனமா லுக்கு விடுவானா. இவங்க 2 பேத்துக்கு அள்ளு விடும். ஐயோ நிஜமாவே கொன்றுவான் போலயேன்னு இவனுங்க பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பானுங்க. எகிரி அடுத்து அட்டாக் பண்றதுக்கே பயமா இருக்குது. லூஃபி வேற மயக்கத்துல இருக்கான், அவனாலையும் இப்ப எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், இனி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கொலவெறியோட லுக்கு விடுறதோட இந்த எபிசோட்
எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.